அயோத்தி ராமர் கோவில் முறைகேடு, கழிவறையில் காணிக்கை பதுக்கல், பக்தியை வைத்து பக்கா மோசடி. அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேர் வருகை தருகிறார்கள். ராமர் பிறந்த இடமாக கருதப்படும் அயோத்தியில் அமைந்துள்ள இந்த கோவிலை இந்துக்கள் மிகவும் புனிதமான கோவிலாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான கோவிலில் அரங்கேறியுள்ள பிரம்மாண்ட முறைகேடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமருக்கு பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பணத்தில் கோடிக்கணக்கில் கையாடல் என்பதே ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கும் சம்பவமாக இருக்கிறது. அயோத்தி ராமர் கோவிலில் உண்டியல் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களே திட்டமிட்டு பல கோடி ரூபாயை திருடிய விவரம் சிறப்பு புலனாய்வு குழுவின் முதற்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இது மட்டுமின்றி ஒவ்வொரு பணக்கட்டிலும் கூடுதல் நோட்டுகளை வைப்பார்கள். அதிகாரிகள் கட்டுக்களின் எண்ணிக்கையை மட்டுமே சரிபார்த்து வவுச்சர் தயாரிப்பார்கள். பின்னர் அந்த பணத்தை வங்கிகளுக்கு கொண்டு செல்லும் போது இடையில் அந்த உபரி நோட்டுகளை ஊழியர்கள் உருவி விடுவார்கள். இதனால் வவுச்சர் கணக்கில் பிரச்சனை வராது. அதே நேரம் இவர்களுக்கும் பணம் கிடைக்கும். இப்படி திருடப்பட்ட கோடிக்கணக்கான பணம் முதலில் கோவில் வளாகத்திற்குள் இருக்கும் கழிவறைகளில் ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டது. பின்னர் சமயம் பார்த்து அங்கிருந்து வெளியே கடத்தப்பட்டு கூட்டாளிகளிடையே பிரித்துக் கொள்ளப்பட்டது. 2024 கோவில் திறக்கப்பட்டதில் இருந்தே இந்த மாபெரும் மோசடி கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது. மேலும் சில வங்கி அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் முறைகேடு, கழிவறையில் காணிக்கை பதுக்கல், பக்தியை வைத்து பக்கா மோசடி. அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேர் வருகை தருகிறார்கள். ராமர் பிறந்த இடமாக கருதப்படும் அயோத்தியில் அமைந்துள்ள இந்த கோவிலை இந்துக்கள் மிகவும் புனிதமான கோவிலாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான கோவிலில் அரங்கேறியுள்ள பிரம்மாண்ட முறைகேடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமருக்கு பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பணத்தில் கோடிக்கணக்கில் கையாடல் என்பதே ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கும் சம்பவமாக இருக்கிறது. அயோத்தி ராமர் கோவிலில் உண்டியல் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களே திட்டமிட்டு பல கோடி ரூபாயை திருடிய விவரம் சிறப்பு புலனாய்வு குழுவின் முதற்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இது மட்டுமின்றி ஒவ்வொரு பணக்கட்டிலும் கூடுதல் நோட்டுகளை வைப்பார்கள். அதிகாரிகள் கட்டுக்களின் எண்ணிக்கையை மட்டுமே சரிபார்த்து வவுச்சர் தயாரிப்பார்கள். பின்னர் அந்த பணத்தை வங்கிகளுக்கு கொண்டு செல்லும் போது இடையில் அந்த உபரி நோட்டுகளை ஊழியர்கள் உருவி விடுவார்கள். இதனால் வவுச்சர் கணக்கில் பிரச்சனை வராது. அதே நேரம் இவர்களுக்கும் பணம் கிடைக்கும். இப்படி திருடப்பட்ட கோடிக்கணக்கான பணம் முதலில் கோவில் வளாகத்திற்குள் இருக்கும் கழிவறைகளில் ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டது. பின்னர் சமயம் பார்த்து அங்கிருந்து வெளியே கடத்தப்பட்டு கூட்டாளிகளிடையே பிரித்துக் கொள்ளப்பட்டது. 2024 கோவில் திறக்கப்பட்டதில் இருந்தே இந்த மாபெரும் மோசடி கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது. மேலும் சில வங்கி அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.